இந்த மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான அல்லது உகந்த இல்ல மகாலட்சுமி ஈர்க்கக்கூடிய வாசனைகள் அப்படின்னா என்ன மாதிரி வாசனைகள் ரொம்ப பிடிக்கும்? ஒரு 5 வாசனைகள் சொல்லுங்க. மனம் மனம் சரியா? நல்ல மனம் இருக்கிற இடத்துல நல்ல மனசுள்ளவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அதுல அவங்களுடைய பதில், ஒருத்தவங்க ரொம்ப பெர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள ஒரு பீப்புள் தான். எதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிடித்த வாசனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொருள்கள்ல மளிகை பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மீதி இந்த 5 சொன்னேன் இல்லையா, இதற்கு பெயரே பஞ்ச வாசனை பொருள்னு பெயர். இந்த 5 பொருளும் ஒன்றாக இருந்து ஒரு இடத்தில் இருந்து நல்ல நறுமணம் வருகிறதுனா அங்க அம்பாள் இருக்கான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு பிடித்த நிறங்கள். பொதுவா மகாலட்சுமி அப்படிப்பட்ட தேவிக்கு பிடித்தமான வாசனைகள் மலர்கள்ல இருந்து வரக்கூடிய நறுமணங்கள்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னீங்க மக்களுக்காக. 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, தினம்தோறுமே நிறைய நல்ல நல்ல பதிவுகளாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எப்படி மக்கள் வழிபாடு செய்யணும், வீட்டை எப்படி வச்சுக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், கோவிலுக்கு போனா என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். குருஜி, இன்னைக்கான டாபிக் மகாலட்சுமியை பத்தி நம்ம நிறைய பதிவுகள்ல பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் அழுக்காத ஒரு விஷயம், செய்யக்கூடிய சந்தோஷமா ஹாப்பியா நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள்ல மிக முக்கியமான பூஜைகள் அப்படின்னு சொல்லணும்னா அதுல முதலிடம் வகிக்கிறது மகாலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லலாம். இந்த மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான அல்லது உகந்த இல்ல மகாலட்சுமி ஈர்க்கக்கூடிய வாசனைகள் அப்படின்னா என்ன மாதிரி வாசனைகள் ரொம்ப பிடிக்கும்? ஒரு 5 வாசனைகள் சொல்லுங்க குருஜி. அதாவதுமா, பொதுவா மலர்களிலும் நம்ம எடுத்துக்கலாம், பொருளிலும் நம்ம எடுத்துக்கிறது நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். பொதுவா வாசனை நல்ல நறுமணம் எந்த இடத்துல இருக்கிறதோ அங்க மனம் தெளிவு ஏற்படும். மனம் சரியா? நல்ல மனம் இருக்கிற இடத்துல நல்ல மனசுள்ளவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அதுல அவங்களுடைய பதில், ஒருத்தவங்க ரொம்ப பெர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள ஒரு பீப்புள் தான். எதுலையுமே அவங்க நெகட்டிவ் ஃபீலை எடுத்துக்கவே மாட்டாங்க. தன்னுடைய உடம்பையும் மனசையும் சுயநலமா எதுக்கும் கலங்கப்படுத்தி உட்படுத்தி கெடுத்துக்காம தன் உடல் உறுப்புகளை பார்த்துப்பாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல ஸ்மெல் பிடிக்கிறத லைக் பண்றவங்க யாருமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தன்னுடைய உடம்பையும் மனசையோ டென்ஷன் ஆக்கி என்ன பண்ணிக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. நடக்கிறது நடக்கட்டும், அதை அப்ப பாத்துக்கலாம். இப்ப என்ன பண்றோமோ அதை செயல்படுத்தும். இந்த மனநிலை தான் சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் பிடித்த மனநிலை. ஓகேவா? இதுல எதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிடித்த வாசனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொருள்கள்ல மளிகை பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா லவங்கம், இந்த வாசனை அம்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய், இது ரொம்ப பிடிச்சது. பச்சை கற்பூரம் ரொம்ப பிடித்த ஒரு வாசனை. ஜாதிக்காய் ரொம்ப பிடித்த ஒரு வாசனை. நெய் ரொம்ப பிடித்த ஒரு வாசனை. அன்னாசி பூ, இது எல்லாம் ரொம்ப பிடித்த வாசனை. பொதுவா அந்த நெய்யை தவிர்த்து மீதி இந்த 5 சொன்னேன் இல்லையா, இதற்கு பெயரே பஞ்ச வாசனை பொருள்னு பெயர். இந்த 5 பொருளும் ஒன்றாக இருந்து ஒரு இடத்தில் இருந்து நல்ல நறுமணம் வருகிறதுனா அங்க அம்பாள் இருக்கான்னு அர்த்தம். பொதுவா இந்த வாசனை வீசக்கூடிய இடத்தில் பணம் சேரும். நிறைய நினைச்சிட்டாங்க, பச்சை கற்பூரத்தை வச்சா பணம் வருமா, கடன் தீருமா, நெய் விளக்கேத்தினா வந்துருமா. நல்லா சொல்றேன், ஒரு மனிதனுக்கு சந்திர சகோதரின்னு இந்த அம்பாளுக்கு பேர் உண்டு. இதுல ஆக்சுவல் இதோடைய ரீசன் என்னன்னா, ஒருவனுக்கு மன தெளிவு இருக்கும் பொழுதுதான் அவன் மகிழ்ச்சியாகவும் நல்ல செயல்லையும் ஒரு உறுதித்தன்மை இருக்கும். அது வந்துருச்சுனாலே பணம் வரும்ல, தெளிவானாலே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றதுல. அதனால சந்திரன் பலப்படாம மகாலட்சுமி உனக்கிட்ட இல்ல. அப்ப அந்த மனம் நல்லா இருக்கிறதுக்கான ரீசனே என்னன்னா, நீ எடுக்கிற உணவுல தான் இருக்கு. நீ
எண்ணெய் பொருளை ரொம்ப விரும்பி சாப்பிட்ற, ஒரு காரத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்றன்னா உன்னுடைய சிந்தனை வந்து விகாரமாகும். சாத்வீகமான உணவை எடுத்துக்கிறன்னா உன்னுடைய சிந்தனை எவ்வளோ கஷ்டத்திலும் திடாத்திரமா இருக்கும். நீ எடுத்துக்கிற பொருளுடைய தரம் எந்த அளவுக்கு நியூட்ரிஷனிஸ்டா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய மனோபலமும் சிறப்பா இருக்கும். அதனால தான் உணவே மருந்து. அது நல்லா இருந்துட்டா மகாலட்சுமி விருந்து. அவ்வளவுதான் இதுல மெயினான ஒரு கான்செப்ட். இதை வந்து நமக்கு ரொம்ப டைஜஷன் பண்ணி கொடுக்கிற பொருள் வந்து நெய். அதனாலதான் வந்து நெய் இல்லா உணவு பால் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள். அப்போ இந்த வாசனை எல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. ஒரு மகாலட்சுமி வழிபாடுனாலே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இருக்கணும். உடனே இதையும் மூட்டை கட்டி தலைவாசல்ல என்ன பண்ணிட கூடாது. இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் வாசனையை நறுமணமாக பரப்புறது. ஒரு கல்லாப்பெட்டி, இந்த மாதிரி வியாபாரம் நடக்கிற இடம், இதுல வைக்கும் பொழுது அந்த நறுமணம் மேலும் மேலும் நல்ல விஷயத்தை ஈர்த்து கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியா மலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மல்லிகை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்தன கட்டையினுள்ள வரக்கூடிய ஸ்மெல் அது. அதுக்கு அடுத்தபடியா பன்னீர் ரோஜா, பாரிஜாதம், மாவிலை, வெட்டிவேர், இந்த நறுமணங்கள் எல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மாவிலை வாசம் எங்க இருக்கிறதோ அது அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த மாவிலையில ஒரு நறுமணம் இருக்கும் பாருங்க, அந்த நறுமணம் வீட்டுல அந்த மாவிலை வந்து ஒரு தோரணமா இருக்கும் பொழுதே வீடு அவ்வளோ ஒரு மங்களகரமா இருக்கும். நான் ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில உயர்வடைந்தவங்களெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். இவங்க வீட்டுல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா மாவிலை தோரணம் மறக்காம இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வீட்டுல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது, அதனால செல்வத்துக்கு குறைவு இருக்காது. நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா மகிழ்ச்சி எல்லாம் கோட்டை விட்டுறாங்க, செல்வம் மட்டும் வரலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதானே. குழந்தை யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பார்க்காது, சிரிக்கிற எல்லாருக்கிட்டையுமே போகும். அதட்டி மிரட்டுனா பயந்துரும். அப்படிதான் தெய்வமும். நம்ம கோபம் உள்ள குணத்தில், அழுக்கு உள்ள மனதில் தெய்வம் என்றைக்கும் குடி இருக்காது. நம்மளுடைய மனசை குழந்தை போல வச்சிருந்தா குழந்தை போல நம்ம தேஜஸா இருப்போம், குழந்தை போல ஹாப்பியா இருப்போம், எந்த நோய்களுமே வராது. அதனால இந்த மாவிலை தோரணமும் அதற்கு நமக்கு என்ன பண்ணும்னா உதவி செய்யும். வெட்டி வேரும் இதற்கு என்ன பண்ணும்னா உதவி செய்யும். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு பிடித்த நிறங்கள். பொதுவா மகாலட்சுமி வந்து அடர் நிறங்களை விரும்புவதில்லை, வெளிர் நிறங்களை தான் விரும்புவாங்க. மகாலட்சுமிக்கு என்னைக்குமே டார்க் கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால பெண்கள் மேக்சிமம் என்ன பண்ணுங்கன்னா வெளிர் நிறங்களை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா அவங்கதான் மகாலட்சுமியினுடைய கடாட்சம். அப்படி பார்க்கும் பொழுது பீகாக் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, பிங்க், இந்த பன்னீர் ரோஜா, சந்தன நிறம், இந்த மாதிரி எந்த அளவுக்குலாம் உடம்புல போட்டாலே ஒரு ஒயிட்டா பிரைட்டா பக்காவா தெரியுதோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம். பெரும்பாலும் இந்த அடர் நிறங்களை பயன்படுத்தக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அடர் நிறங்களை மேக்சிமம் என்ன பண்ணிடுங்கன்னா அவாய்ட் பண்றது நல்லது. இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும், மகாலட்சுமி வசியம் பரிபூரணமா இருக்கும். அதை தாண்டி இன்னொன்னு சொல்றேன், தேன் இருக்குல்ல, இந்த உலகத்துல நீங்க பணத்தை சேமிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு எப்ப எல்லாம் சுத்தமான தேன் கிடைக்குதோ அதை வாங்கி 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 பானையில வந்து வைத்து 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 மூடி நல்லா லாக் பண்ணி சமையல் அறையில வைங்க. யாரு வீட்டுல தேன் வந்து தேங்கி அப்படியே இருக்குதோ அந்த வீட்டுல கடன் சுமை வராது. தேனை வந்து நம்ம சேகரிச்சு வைக்கணும். சேகரிச்சு ஒரு ஜார்ல அது எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. அந்த தேன் சேகரிப்பு ஒரு வீட்டுல இருந்ததுன்னா தேவையில்லாத மருத்துவ முறையே வராது. தினசரி ஒரு ஸ்பூனாவது தேன் என்ன பண்ணிடணும், சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றவங்க லைஃப்ல பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். அதுவும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த விஷயம்தான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா அம்பாள் ரொம்ப விரும்பி அந்த வீட்டுல வாசம் செய்வா. எல்லாமே பரிகாரம்னு வந்துட்டாலே மனத்தெளிவு தான். மனத்தெளிவு கொடுக்காத எந்த ஒரு வழிபாடும் பயனில்லை. சோ உங்களுடைய வழிபாட்டுல நீங்க மனத்தெளிவை அடைந்து மகிழ்ச்சியை பெற்று கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க போய்கிட்டு இருக்கிற தெய்வ வழிபாடு சரியானது, உறுதியானது. எவ்வளவோ பண்ற மகிழ்ச்சியும் எதுவுமே இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு வழியில அதை தவற பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தான் அர்த்தம். கடவுள் பொறுமையா தான் கொடுப்பாரு அப்படிலாம் எதுவும் கிடையாது. மனசை ஹாப்பியா வச்சுக்கிட்டு எதை பண்ணாலும் சூப்பரா இருப்பீங்க. நிச்சயமா. என்ன வழிபாடுகள்லயே மிகச்சிறப்பான வழிபாடு, நிறைய விஷயங்கள் நமக்கு தரக்கூடிய வழிபாடு அப்படின்னா அந்த மகாலட்சுமி வழிபாடு தான். ஸோ அப்படிப்பட்ட தேவிக்கு பிடித்தமான வாசனைகள், மலர்கள்லேருந்து வரக்கூடிய நறுமணங்கள்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னீங்க மக்களுக்காக. ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. ஆன்லைன் வாஸ்து வகுப்பு வந்து இந்த வருடத்திற்கான இறுதி வகுப்பு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ்ல யாரெல்லாம்
யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், என்ன விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க, அதனால மக்களுக்கு என்ன பலன்? பொதுவாமா எப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை தான் நம்ம வாஸ்து ஆன்லைன் வகுப்பு எடுப்போம். அதன் அடிப்படையில் இந்த வருடமும் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த வகுப்பிற்கு வருவதன் மூலமாக நீண்ட காலத்தில் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த வகுப்புல என்ன பண்ணப்படுதுன்னா இருக்கிறது. அதை தாண்டி ஒரு வாஸ்து கட்டிட பாகத்துல எந்த மாதிரி அமைத்தா நன்மை, என்ன மாதிரி அமைத்தா தீமை அப்படின்றத இவங்களால புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய எதிர்காலத்திற்கு சரியா அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தா இந்த வகுப்புல அவங்களால அட்டன் பண்ண முடியும். நம்ம வீடு எந்த அளவிற்கு பஞ்சபூதம் உயர்ந்திருக்கிறது குறைந்திருக்கிறதுன்றதை பொறுத்து தான் நமக்கு அந்த பூதம் கொடுக்கிற நல்ல பலனை நம்மளால பெற முடியும். இப்ப உதாரணமா தென்கிழக்கு பகுதி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீர்பூத தன்மைக்குரிய எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. அதனால அந்த வீட்டு பெண்மணிகள் வருமானத்திலும் சரி மன உளைச்சலிலும் சரி சிக்கி தவிப்பார்கள் தென்கிழக்குல கழிவறை இருந்தா. அப்போ அதை சரி செய்யற வரையும் அந்த பலன் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. இதை எளிமையான வழியில சரி பண்ணணும்னா ஒரு கொஞ்சமாவது பண தேவை இருந்தா தானே நடக்கும். அப்ப அந்த தேவைகளுக்கு முதல்ல நீங்க என்ன ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்ணணும், ஒரு வாஸ்து தோஷம் உள்ள வீட்டை எப்படி கையாளணும், அதை கையாண்டு எப்படி அதை சரி பண்ண முடியும் என்பதற்குரிய அத்தனை வழிமுறைகளும் இந்த வகுப்புல சொல்லித்தரப்பட்டு ஒரு வாஸ்து விதினா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு புத்தகத்தை PDF காப்பியாவும் நம்ம கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணினாலே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா எல்லாருமே லைஃப்ல வந்து இன்னும் மேல மேல முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே பேசிக் வாஸ்து அப்படின்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.